ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம கன்னியாகுமரி ஸ்பெஷல் முந்திரி கொத்து ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு அரை கப் அளவுக்கு பச்சைப்பயிறு எடுத்து அதை நல்லா இந்த மாதிரி ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. இதோட கலர் வந்து இந்த அளவுக்கு சேஞ்ச் ஆகணும். இப்போது இது வந்து நல்ல கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. இது கூட 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், அதுக்கு அடுத்ததாக 3 ஏலக்காய் சேர்த்துட்டு இதை வந்து ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் ஆற வச்சு மிக்சியில் கிரைண்ட் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கணும். அடுத்ததாக இன்னொரு கடாயில் 1/4 கப் அளவுக்கு தேங்காய் துருவலை சேர்த்து இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு இந்த மாதிரி வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்ததாக அரை கப் அளவுக்கு வெல்லம் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி அதை ஒரு கம்பிப்பதம் வர வரைக்கும் நல்லா பாகு காய்ச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது பவுலில் நம்ம ஆல்ரெடி எடுத்து வச்சுருக்க அந்த பச்சை பயிறு இருக்கு இல்லையா, ஸோ அதை வந்து பவுடர் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். அது கூடவே தேங்காய், அடுத்ததாக நம்ம பாகு காய்ச்சி வச்சுருக்கக்கூடிய அந்த வெள்ளை கரைசலையும் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ வந்து நான் ஆட் பண்ணும்போது அது சூடாக இருக்கிறதுனால நான் கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இதை வந்து சின்ன சின்ன பால்ஸ் மாதிரி உருண்டை பிடிச்சி இதை வந்து சைடில் எடுத்து வச்சுக்கோங்க. இது இப்படியே சாப்பிட்றதுக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக தான் இருக்கும். ஸோ நம்ம இன்றைக்கி வந்து முந்திரி கொத்து செய்ய போகிறோம். ஸோ அதனால் இந்த மாதிரி பால்ஸாக இந்த மாதிரி நீங்கள் உருட்டி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ எல்லாத்தையுமே இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டைகளாக எடுத்து தனியாக ஒரு பிளேட்டில் வச்சுக்கோங்க. அடுத்ததாக இன்னொரு பவுலில் அரை கப் அளவுக்கு அரிசி மாவு, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், அடுத்தது தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இதை வந்து ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஸோ அப்போ எல்லாமே ஓரளவுக்கு மிக்ஸ் ஆகிரும். இப்போ இது கூட கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நம்ம தோசை மாவு கன்சிஸ்டன்சிக்கு இதை வந்து கரைச்சி எடுத்துக்கணும். இப்போது மாவு ரெடி ஆயிடுச்சு. நம்ம ஆல்ரெடி உருட்டி வச்சுருக்க அந்த உருண்டையை ஒன்று எடுத்துகிட்டு இந்த மாதிரி கோட் பண்ணிவிட்டு நல்லா சூடான எண்ணெயில் போட்டு நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ உடனே வந்து அது ஃப்ரை ஆயிரும். எண்ணெய் வந்து நல்லா சூடாக இருக்கணும். ஏன்னா நமக்கு இப்போது அந்த வெளியே இருக்கக்கூடிய அந்த மாவு மட்டும் நமக்கு குக் ஆனால் போதும். ஸோ இந்த மாதிரி எண்ணெயில் போட்டுட்டு இது வந்து உடனே ஃப்ரை பண்ணி எடுத்திங்க அப்படின்னா நம்மளோட சூப்பரான முந்திரி கொத்து ரெடி. கண்டிப்பாக நீங்களும் இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ஃபெஸ்டிவல் சீசனில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்ஸை எனக்கு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.